இந்த சுசுகி இ-ஆக்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கார் போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் காரில் யூஸ் பண்ணியிருக்க அதே லோகோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீ பார்க்கவும் நல்லாவே இருக்குங்க. இதில் மொத்தம் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன், இன்னும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பூட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் கீயை பேர் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கலாக நீங்கள் லாக் ரிலீஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அந்த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இன்கேஸ் ஆஃப் பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுவீங்க? ஸோ அந்த கொஸ்டினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீயை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன கீ, இது வந்து வண்டி வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கீலாம் யூஸ் பண்ண முடியாது. இதை ஜஸ்ட் நீங்கள் மொபைல் ஹோல்டருக்கு மேலே ஒரு சீக்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸோ சீட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சார்ஜர் எடுத்து நீங்கள் வந்து வண்டியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக யோசிச்சிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் கீலெஸ் என்ட்ரியாக கொடுத்துருந்தாலும் அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து யோசித்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. இந்த வண்டியை பற்றி இருக்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூவோட நம்ம சேனல் நான் போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.